Good morning students, 10th standard social science from geography unit 2. The lesson name is climate and natural vegetation of India. Climate na இந்தியாவுடைய காலநிலை பற்றியும் natural vegetation na இயற்கை தாவரங்களை பற்றியும் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். Next learning objectivesல to describe the factors controlling of climate of India. அதாவது என்னென்ன காரணிகள் காலநிலையை பாதிக்கிறது. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் நிலவக்கூடிய காலநிலைகள் ஓகேவா, அதில் என்னென்ன பருவகாலங்கள் நிலவுது. நெக்ஸ்ட்டு ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன், நம்ம இந்திய நாட்டில் மழை பொழிவு எப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் வைல்டு லைஃப் இன் இந்தியா. Natural vegetation na it may be the plants, small plants, or else it may be the trees, okay, high level trees, okay. So vegetation, natural vegetation and wildlife வனவிலங்குகளை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் climate of India. climate of Indiana இந்தியாவில் எந்த மாதிரியான காலநிலை நிலவுகிறது அப்படின்னா tropical monsoon climatic condition. ஓகே, த ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட்டிக் கண்டிஷன் ப்ரிவிலேஜ் இன் இந்தியா. இந்தியாவில் எந்த மாதிரியான காலநிலை நிலவுதுன்னா வெப்பமண்டல பருவக்காற்று காலநிலை. இது ஒரு 1 மார்க்கில் உங்களுக்கு வரும், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு 2 மார்க்கு டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் என்னென்ன பருவகாலங்கள் இருக்குது, சீசன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்சரில் சன் இருக்குது, சம்மர் சீசன். டியூரிங் த சம்மர் சீசன் வி வியர் த காட்டன் ட்ரெஸ், ஓகே, காட்டன் க்ளோத்ஸ். Next, you see the winter season. During the winter season, we wear the woolen clothes. Okay. Next, rainy season. During the rainy season, we are using a raincoat and umbrella. Okay. The rainy season divided into 2 types. One is southwest monsoon. Another one is northeast monsoon. So, இது வந்து ஒரு 2 மார்க் உங்களுக்கு. Different seasons in India na summer season, winter season, ரெய்னி சீசனுக்கு பதிலாக நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகே, இதெல்லாம் 3 மார்க் வந்துருச்சு உங்களுக்கு. நெக்ஸ்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் வைல்டு லைஃப். அதாவது நேச்சுரல் வெஜிடேஷனாக இயற்கை தாவரங்களை பற்றியும் வனவிலங்குகளை பற்றியும் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன் இன் இந்தியா. இந்தியாவில் மழை பரவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன், ஓகேவா, அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியா. ரெயின்ஃபால் வந்து அன்ஈவனாக இருக்குது. இன் சம் அதர் பிளேசஸ் யூ கேன் சி த வி கேன் ரிசீவ் ஹெவி ரெயின்ஃபால். இன் சம் அதர் பிளேசஸ் வி ரிசீவ் வெரி லெஸ் ரெயின்ஃபால். இன் சம் அதர் பிளேசஸ் வி ரிசீவ் மாடரேட் ரெயின்ஃபால். ஸோ in our country, according to our country, the uneven distribution of rainfall. Next, the factors affecting the climate. என்னென்ன காரணிகள் காலநிலையை பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த குளோபில் நிறைய லைன்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைன்ஸு, ஹரிசாண்டல் லைன்ஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸு ஆல்டிடியூட். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இங்கே இருக்குது இல்லையா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்க்கு பேர் என்னென்னா ஆல்டிடியூட், தட் மீன்ஸ் ஹைட். ஓகே, இதுக்கு பேர் என்னது ஹரிசாண்டலில் லாட்டிடியூட். ஓகே, ஆல்டிடியூட், லாட்டிடியூட். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி, அதாவது கடலிலிருந்து தூரம். இந்த பிக்சரை பாருங்கள், கடல் எங்கே இருக்குது, லேண்ட் எங்கே இருக்குது, இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி. நெக்ஸ்ட்டு ரிலீஃப், இந்தியாவுடைய நிலத்தோற்றங்கள், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஜெட் ஸ்ட்ரீம், இங்கே இருக்குது பாருங்கள், ஜெட் ஸ்ட்ரீம், ஜெட் காற்றோட்டங்கள். நெக்ஸ்ட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஓகே, இந்த மான்சூன் இருக்கு இல்லையா, அது இதெல்லாமே சேர்ந்து தான் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த கிளைமேட். இதெல்லாமே காலநிலையை பாதிக்கக்கூடிய காரணிகள். என்னென்னா ஆல்டிடியூட், லாட்டிடியூட். ஆல்டிடியூட்னா உயரங்கள், லாட்டிடியூட்னா அச்சங்கள், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீனா கடலிலிருந்து தூரம். நெக்ஸ்ட்டு ஜெட் ஸ்ட்ரீம்னா ஜெட் காற்றோட்டங்கள், ரிலீஃப்னா நிலத்தோற்றங்கள். நெக்ஸ்ட் மான்சூன்ஸ்னா பருவக்காற்று காலங்கள், ஓகே, பருவக்காற்றுகள். ஸோ இதெல்லாமே என்னென்னா த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த கிளைமேட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜெட் ஸ்ட்ரீம். ஜெட் ஸ்ட்ரீம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெட்டு காற்றோட்டங்கள். அதாவது எர்த்து, there is a earth, above the earth one layer
Okay, that layer is known as atmosphere. Above the atmosphere, another one layer is there, that is jet stream. Okay, that means that layer is very narrow layer, very narrow zone where you can see the very fast wind moving. It helps to jet to go very fast. அதாவது என்னன்னா அட்மாஸ்பியர் இருக்குது, அட்மாஸ்பியருக்கு மேலே ஒரு தின்னான ஒரு லேயர் இருக்குது, அங்கே தான் பயங்கரமான ஃபாஸ்ட்டான ஒரு விண்டெலாம் மூவ் ஆகும். அந்த விண்டு வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா பாருங்கள், ஜெட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள். அந்த ஜெட்டுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு இந்த விண்டு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து என்னென்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு நார்மல் லேப்ஸ் ரேட். நார்மல் லேப்ஸ் ரேட்னா அதாவது வெப்ப விகித குறைவுன்னு அர்த்தம். வெப்ப விகித குறைவு, நார்மல் லேப்ஸ் ரேட்னா வெப்ப விகித குறைவு. when the altitude increases the temperature will be reduced. அதாவது ஆல்டிடியூட்னா ஹைட் மேலே போக 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 டெம்பரேச்சர் வெப்பநிலை என்ன ஆகுமா, குறையுமா. அதாவது என்னன்னா when the altitude is increases the temperature will be reduced. How much temperature will be reduced? For every 1000 meter 6.5 degree Celsius will be reduced. அதாவது 1000 மீட்டருக்கு 6.5 degree Celsius டெம்பரேச்சர் என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுதான். Again if you go 1000 meter, again the 6.5 degree Celsius will be reduced. Again if you go 1000 meter, again the 6.5 degree Celsius will be reduced. So in order to, when you are going up by up, the temperature will be reduced. That's why you can feel the Himalayas and Ooty, Kodaikanal, these areas we can feel the cool climatic condition. அதனால தான் நம்ம உயரம் போக 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 டெம்பரேச்சர் குறையதால இமயமலை, ஹிமாலயாஸில், ஊட்டியில், கொடைக்கானல்லாம் எப்படி இருக்கான், பயங்கரமான கூல் கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்குன்றாங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின், நல்லா படிச்சுக்கோங்க. நார்மல் லேப்ஸ் ரேட்னா வெப்ப விகித குறைவு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன். இதுவும் ஒரு 2 மார்க்கில் வரும். பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன்னா பருவகால வெடிப்பு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மேப்பில் பாருங்கள், வென் த சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்ரோச் த சவுத் ஆஃப் இந்தியா, இந்தியாவை அப்ரோச் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, சடன்லி த தண்டர், லைட்னிங் அண்ட் ரெயின், பயங்கரமான இடி மின்னலுடன் கூடிய மழையை தருகிறது. எங்கே, கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி இடத்தெல்லாம் பயங்கரமான ஒரு இடி மின்னலுடன் கூடிய மழையை தருது. இந்த இடி மின்னலுடன் கூடிய மழையெல்லாம் வர்றதால கேரளாவில் இருக்கிற அங்கே மேங்கோஸ்லேயே என்ன ஆகுதுன்னா பிஞ்சிலே பழுத்து போயிடுது. அதுக்கு பேர் மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் மேங்கோ ஷவர்ஸ். ஆக்சுவலி த மான்சூன் மீன்ஸ் சீசன். மான்சூன், தட் வேர்ட் has been derived from the Arabic word. Arabic wordலேருந்து வந்திருக்கு, used by the Arabian navigators. ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா burst of monsoon. when the southwest monsoon approach the south of India, especially Karnataka and Kerala, these places suddenly getting the lightning, thunder, raining. ஓகே, பயங்கர இடிமின்னலுடன் கூடிய ஒரு மழையை பெறதால இதுக்கு பேர் burst of monsoon, பருவகால மழை வெடிப்புன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஈக்குவபிள் கிளைமேட் இஸ் கால்ட் as the British climate. ஈக்குவபிள் கிளைமேட்டை பிரிட்டிஷ் கிளைமேட்டுன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் நெய்தர் டூ ஹாட், ரொம்ப பயங்கரமான சுட்டரிக்கக்கூடிய வெயிலும் கிடையாது. நெக்ஸ்ட் நாட் டூ கோல்டு, அப்படியே நடுங்கக்கூடிய குளிரும் கிடையாது. ஸோ அதனால் இதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஈக்குவபிள் கிளைமேட்னா பிரிட்டிஷ் கிளைமேட்னு சொல்கிறாங்க. நெய்தர் டூ ஹாட்டு நாட் டூ கோல்டு, பயங்கர சுட்டரிக்கிற வெயிலும் கிடையாது, இதுவும் கிடையாது. இது டூ யூ நோ கொஸ்டினில் வருது, கேட்பாங்க, எக்ஸ்ட்ரா கொஸ்டினில் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நேம் த ஏரியாஸ் விச் ரிசீவ் ஹெவி ரெயின்ஃபால். இந்தியாவில் எந்தெந்த இடத்துல பயங்கரமான மழையெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாம், நெக்ஸ்ட்டு சவுத் மேகாலயா, நெக்ஸ்ட் நாகாலாந்து, நெக்ஸ்ட் அருணாச்சல பிரதேஷ், நெக்ஸ்ட் திரிபுரா, வெஸ்டர்ன் கோஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க்ஸ். இதில் வந்து உங்களுக்கு 3 மார்க் இருக்குது. இந்த 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டினில் வரும், 1 மார்க் ரைட் எனி ஒன் ஹெவி ரெயின்ஃபால் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏதாவது ஒரு ஹெவி ரெயின்ஃபால் ஏரியாவை மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கு 1 மார்க்கு. இதில் 2 மார்க்கு வரும்.
அப்போ டோட்டலாக இதில் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இன் இந்தியாவில் எங்கெல்லாம் மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டெல்டாவும் அதே மாதிரி அந்த சீல போய் கலக்கிற அந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை உருவாக்குது. எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா, ஆல்ரெடி யூ ஹாவ் ஸ்டடிட் இன் த ப்ரீவியஸ் லெசன். பிரம்மபுத்திரா ரிவர் மேக் ஒன் டெல்டா. நெக்ஸ்ட்டு கங்கா and பிரம்மபுத்திரா. நெக்ஸ்ட்டு these two rivers joined together and make the biggest biggest delta in the world. உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு டெல்டாவை உருவாக்குது. எங்கே பே ஆஃப் பெங்காலை போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி, தட் இஸ் சுந்தர்பன். ஓகே, அங்கே தான் என்ன இருக்குது, மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட்டு மகாநதி மேக் ஒன் டெல்டா. நெக்ஸ்ட்டு கோதாவரி, கிருஷ்ணா. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு இருக்குன்னு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய கண்டினியூவேஷனை நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2ல் நம்ம பார்க்கலாம்.